யாராலையும் மாற்றிட முடியாது. கடவுளே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஏன்னா நீ எதுக்கு அவர் மாற்ற மாட்டார், அவர் எதுந்த நீ மாற்ற முடியாது. விதி சரியில்லைன்னா மதி வேலை செய்யுமா? யாராவது ஒருத்தனை இந்த உலகத்தில் சொல்லுங்க விதியை மதியால் வெண்ணவன. அப்படி இருக்கும்போது விதி மதின்னு ரெண்டு தேவையே இல்லை, விதியோட நிறுத்திட்டு இருக்கலாம். இல்லை மதியம் ஒரு வார்த்தை வர வேண்டியதே இல்லையே. அதான் இந்த விதின்னா என்ன மதினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாமக்கல்லேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி அவர் கேட்குறாரு, சாமி எல்லா ஞானியும் யமதூதரங்க வருவாங்க புடிச்சின்னு போவாங்கன்னு சொல்கிறாரு, எல்லா ஞானியும் பாடிக்கிறாங்களே, இது உண்மையான்னு கேட்டார். இப்போ நான் சொன்ன உண்மை தான்பா அது. ஆனால் யமதூதர் நீ சாகும்போது வர்றதில்லை, பிறக்கும்போதே உன் உடல்லையே வந்துட்டாங்க அப்படின்னா. இந்த பிறக்கும்போது வந்தவ யமதூதரனுக்கு பேர் நோயான்னு பேர். என்ன பேர்? நோயான். நோயான். அவனுக்கு பேர் விதின்னு பேர். யாருக்கு பேர்? அந்த யமதூதனுக்கு பேர் விதி. விதின்னு பேர். ஆனால் உனக்கு பேர் மதின்னு பேர். இப்போ ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, உடம்பு சரியில்லை. உடனே தாய் தகப்பன் என்ன பண்ணுறான்? ஒரு டாக்டர்கிட்ட எடுத்து போய் ஊசி போட்டு மாத்திரை போடுறான். இதுக்கு பேர் மதி. அந்த நோய் வந்தது விதி. சரி, உனக்கே ஒரு நோய் வந்துடுச்சு, ஆஸ்பத்திரிக்கெலாம் எட்டுன்னு போகிற, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற, ஆனால் நீ பொழைக்கல, போயிடுற. அப்போது உன் மதி வேலை செய்யலை, அங்கே விதி முடிச்சிட்டான் கதையை. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொருத்தனையும் அந்த விதி முடிக்க முயற்சி பண்ணிக்கினே இருக்குது. உன் மதியை கொண்டு தப்பிச்சுக்கின்னு வந்துக்கினே இருக்கிற. ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது விதி. அப்போ இந்த விதின்னா என்ன, மதினா என்னன்னா, வீணா காற்று, தீனா நெருப்பு, இது ரெண்டும் சேர்ந்து தான் விதியாக இருக்குது. அப்போது இந்த பக்கம் பீச்சகை பக்கம் போடுறது மதி. மதின்னா என்ன அர்த்தம்? சந்திரன் அர்த்தம். அப்போ அறிவுன்னா சந்திரன், மதினா சந்திரன், இந்துன்னா சந்திரன். அப்போ விதினா சூரியன், கதிரவன்னா சூரியன், தினகரன்னா சூரியன். இந்த சூரியன் கடைசியாக விதியை முடிச்சிடுது, சந்திரனை தனக்குள்ள அடைக்குது. அடைக்கும் போது உன் கதை முடிஞ்சுது. அப்போ இது ரெண்டுமே தேவை. மதி இல்லைன்னா விதி இருந்ததுன்னா நீ பிறந்த உடனே செத்து போடுவ, உலகம்னு ஒன்று தெரியாது உனக்கு. அதே நேரத்தில் விதி மட்டுமே இருந்ததுன்னா உலகம் தெரியாது. மதி மட்டுமே இருந்தால் சாகவே மாட்டேன், எல்லாரையும் சாவடிச்சிடுவேன். அதனால் விதியும் மதியும் சேர்ந்தது தான் உலகம். இரவும் பகலும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இரவும் இன்பம் துன்பம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இல்லை ஒருத்தர் இன்பமாகவே வாழ்ந்தாலும் அவனுக்கு இன்பம் தெரியாது, வெறும் துன்பத்திலே வாழ்ந்தாலும் இன்பம் தெரியாது, வெறும் இன்பத்திலே வாழ்ந்தாலும் துன்பம் தெரியாது.